நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ட்ரிக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பொதுவாக டைம் அண்ட் ஒர்க்குக்கும் குழாய் கணக்கில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது ஏபி அல்லது ஏபிசி இவங்களுக்கான நாளோ அல்லது இவங்களுக்கான நேரமோ தனித்தனியாக கொடுத்துட்டு இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த தொட்டி நிரப்புறதுக்கோ எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு பொதுவாக எல்சிஎம் எடுத்து, அதாவது மீசிமா எடுத்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆனால் மீசிமா எடுக்காமலும் இந்த கொஷின்ஸ்க்கு இன்னும் ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஷார்ட்கட் டைம் அண்ட் ஒர்க்குக்கும் சேரும். சரிங்களா? அது நம்ம குழாய் கணக்கு பார்க்க போகிறோம். இது டைம் அண்ட் ஒர்க்குக்கும் சேரும். அதில் முதல் கணக்கு, ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 12 மணி நேரத்தில் நிரப்பும். பி என்ற குழாய் அத்தொட்டியை 24 மணி நேரத்தில் நிரப்பும். ஏ மற்றும் பி இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்பும் நேரம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கு 12 மணி நேரம், பிக்கு 24 மணி நேரம் கொடுத்து இந்த ரெண்டு குழாய்களும் சேர்ந்து இந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்ன பண்ணலான்னா, பெரிய நம்பர் எதுன்னு பார்த்துக்கணும். பெரிய நம்பர் 24 டிவைடட் பை சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பர், 12னுடைய ரெண்டாவது மடங்கு பெரிய நம்பர். ஸோ அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது கூட 1 ஆட் பண்ணிட்டோம்னா இந்த சம்முக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 24/3 8 ஹவர்ஸ் இந்த சம்முக்கான ஆன்சராக கிடைக்கும். ஜஸ்ட்டு அந்த மடங்கு மட்டும் இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க தெரிஞ்சால் போதுமானது. +1 அப்படின்றது எல்லா கணக்குகளுக்குமே கான்ஸ்டன்ட். இந்த டைப்பில் கேட்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்கும் இந்த 1ங்கிற நம்பர் கான்ஸ்டன்ட். 2 குழாய் கொடுத்துருந்தாலும் சரி, 3 குழாய் கொடுத்துருந்தாலும் சரி. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு தொட்டியை ஏ மற்றும் பி என்ற இரண்டு குழாய்கள் முறையே 10 மற்றும் 15 நிமிடங்களில் தனித்தனியே நிரப்பும். இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்பும் நேரம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய நம்பர் 15 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா மடங்கு நம்ம முழுசாக எடுக்க முடியாது. ஏன்னா 10னுடைய 1/2 மடங்கு தான் 15. நம்ம முழுசாக 2, 3 அப்படின்னு மடங்கு எடுக்க முடியாது. எடுக்க முடியலனாலும் கிடைக்கிற மடங்கு அப்படியே எடுத்துக்கலாம். 10னுடைய 1/2 மடங்கு 15 ப்ளஸ் அது கூட 1 ஆட் பண்ணிட்டோம்னா 15 டிவைடட் பை 2.5 பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 மினிட்ஸ் ஆன்சராக வரும். சரி, இது 10, 15 1/2 மடங்குன்ட்டு எடுத்துட்டோம். ஒரு சில கொஷினுக்கு வேல்யூ மடங்கு கரெக்டாக எடுக்க முடியாத மாதிரி கேட்பாங்க. இப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத அடுத்து வரக்கூடிய கணக்கில் நம்ம பார்க்கலாம். அடுத்த கணக்கு, ஒரு தொட்டியை ஏ மற்றும் பி என்ற இரண்டு குழாய்கள் தனித்தனியே முறையே 9 மற்றும் 12 நிமிடங்களில் நிரப்பினால் இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கு 9 நிமிஷம், பிக்கு 12 நிமிஷம் கொடுத்துட்டாங்க தனித்தனியாக அந்த தொட்டி நிரப்புறதுக்கு. தொட்டி காலியாக இருந்து 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அந்த தொட்டி நிறைவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் தான் கேட்குறாங்க. ஸோ பெரிய நம்பர் 12 எடுத்துக்கலாம். டிவைடட் பை, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த மடங்கு எவ்வளோன்னு நம்மளுக்கு எடுக்க தெரியாது. 9னுடைய எத்தனையாவது மடங்கு 12 அப்படின்னு நம்மளுக்கு எடுக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா 12/9 வச்சுக்கலாம். ப்ளஸ் இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன நம்மளுக்கு கிடச்சிடும். 9 மேலே போச்சுன்னா 12 × 9 டிவைடட் பை 12 + 9 21 அப்படின்ட்டு வரும். 3/7. ஸோ 36 டிவைடட் பை 7 மினிட்ஸ் அப்படின்ட்டு இந்த சம்முக்கான ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஒரு சில கணக்குகளுக்கு நம்ம ஒரு சில கணக்குகளுக்கு மடங்கு கரெக்டாக எடுத்துட்டோம்னா அடுத்த ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சில கணக்குகளுக்கு இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். நமக்கு மடங்கு எடுக்க தெரியல அப்படின்னா மீசிமா எடுத்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம்.